வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போது பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஹிந்து எடிட்டோரியல் தான். ஓகேவா? அதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லூசிங் ஃபாரஸ்ட் ஃபார் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்கு. ஓகேவா? இதை ஹெட்டிங்கை பார்க்குறப்பே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதாவது லூசிங் ஃபாரஸ்ட் ஃபார் ட்ரீஸ், மரங்களுக்காக நம்ம காடுகளை இழக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதனோட சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னா இந்தியா இஸ் கவுண்டிங் ட்ரீஸ் வென் இட் ஷுட் பி ரீஸ்டோரிங் ஃபாரஸ்ட். அதாவது ஃபாரஸ்ட்டை திருப்பி நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்தியா இஸ் கவுண்டிங் ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A performance audit by the Comptroller and Audit General of the Green India Mission has found that a scheme conceived to heal India's forest. இதில் கன்சீவ்டு அப்படின்ற வேர்ட் இந்த கண்டெக்ஸ்டில் என்ன மீனிங்கில் வந்திருக்கு அப்படின்னா பிளான்ட் அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு. அதாவது பிளான்ட், கன்சீவ்டு அப்படின்றது இந்த இடத்துல பிளான்ட். எதுக்கு கன்சீவ்டு அப்படின்னா டு ஹீல் இந்தியாஸ் ஃபாரஸ்ட், ஹீல் பண்ணுறதுக்காக. அக்ராஸ் அ டிகேட், அதாவது கடந்த ஒரு 10 வருஷமாக. டிகேட் அப்படின்னா என்னென்னா 10 years. ஓகேவா? அக்ராஸ் எ டிகேட் எ அச்சீவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் நத்திங் இட் செட் அவுட் டு டூ. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கடைசியாக அந்த ஒரு டிகேட் ஃபுல்லாகவே இதில் எதுவுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நத்திங், இது எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அதில் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் தி ஃபாரஸ்ட் quality over 1.4 million hectares, the mission only managed 0.11 million, not even a tenth of the target அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மிஷனோட என்ன அக்காமடைஸ் பண்ணணும் அப்படின்னா 1.4 million hectares வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணணும் ஃபாரஸ்ட்டை. அதை ஆனால் பண்ணாமல் ஒன்லி எவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.11 million தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் tenth of the target, அதாவது 1/10 of the target தான் வந்து இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. On expanding forest cover, the mission barely scrapped together 4%. அதாவது என்ன அப்படின்னா on expanding forest cover, the mission barely scrapped together அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா வெறும் 4% தான் சேர்த்துருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. அதாவது ஸ்கிராப்டுனா கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க, ஸ்கிராப்டு டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து the compensatory Afforestation Fund Management and Planning Authority channels money collected from industry for deviating forest land into afforestation, while the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme, now rebranded as VBG Ramji Fund Rural Wage Labor, that can be used for plantation and restoration works, but GIM intended convergence with this scheme never materialized. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த கேம்பானா அந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேனல்ஸ் மணி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எதுக்கு அப்படின்னா ஃபார் டீவியேட்டிங் ஃபாரஸ்ட் லேண்ட் இன்ட்டு எஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா மரங்களை வளர்க்குறதுக்கு. டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிக்கிறது, எஃபாரஸ்டேஷன்னா காடுகளை வளர்க்குறதுக்கு. ஓகேவா? வைல் அதே மாதிரி மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் நவ் ரீபிராண்டட், அதை வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை என்னன்னு ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விபிஜி ராம்ஜி ஃபண்ட் ரூரல் வேஜ் லேபர் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஓகேவா? தட் கேன் பி யூஸ்டு ஃபார் பிளான்டேஷன். அது வந்து எதுக்குன்னா பிளான்டேஷன் அண்டு லேண்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க்ஸ். அதாவது இந்த கேம்பா அப்படின்ற இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விபிஜி ராம்ஜி இது கீழே வர ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு பிளான்டேஷனும் அண்ட் லேண்ட் ரீஸ்டோரேஷனும் ஒர்க்ஸும் அதில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் ஜிஐஎம்னா கிரீன் இந்தியா மிஷன் வந்து இன்டென்டட் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஜியாகிரஃபியில். அதாவது டைவர்ஜென்ட் அப்படின்னா 2 எர்த்து பிளேட்டு பிரிஞ்சு போகிறது. அப்போது அதுக்கு ஆப்போசிட் தான் கன்வர்ஜென்ட்னா 2 ஒன்று சேர்றது. அப்போது அந்த ஜிஐஎம்மோட இன்டென்ட் வந்து என்ன அப்படின்னா இது 2ஐயும் ஒன்று சேர்க்கணும். எதுனா அந்த கேம்பாவையும் இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் அதை சொல்ல வராங்க. அதாவது ஜிஐஎம்ஸ் இன்டென்டட் கன்வர்ஜென்ஸ் வித் திஸ் ஸ்கீம் நெவர் மெட்டீரியலைஸ்ட். அதாவது அது 2 ஸ்கீமையும் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சது அந்த ஜிஐஎம்மோட இன்டென்ட் வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து த மிஷன் வாஸ் ஒன் ஆஃப் தி 8 pillars ஆஃப் தி நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் climate change.
unveiled in 2008 and the instrument through which India promised the Paris Agreement on additional carbon sink of 2.5 billion to 3 billion tons by 2030. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மிஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா, நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதில் 8 பிளான்ஸ் இருந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி பிளான் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த பிளான், அதாவது எஃபாரஸ்டேஷன். ஓகேவா, அதாவது காடுகளை திருப்பி சரி பண்ணணும் அப்படின்றது. அதில் வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கு. அது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பன் சிங்க் ஆஃப் 2.5 பில்லியன் டு 3 பில்லியன் டன்ஸ் பை 2030 இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அதில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்திருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இட்ஸ் அனிமேட்டிங் ஐடியா வாஸ் எக்காலஜிக்கல் பயோடைவர்சிட்டி வாட்டர் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்றோட மீனிங் வந்து என்னது அப்படின்னா செப்பரேட்டுன்னு அர்த்தம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, அந்த குரூப் ஆஃப் திங்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்றை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சீக்வஸ்ட்ரேஷன். ஓகேவா, இந்த செப்பரேட் and the revival of habitat. The GAM, however, seems to be an back burner and for all practical purposes replaced by a tree plantation drive called Ek Ped Mat Ki Naam, a tree in the name of mother, launched in 2024. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த GIM வந்து ஒரு பேக் பர்னர் அப்படின்னா வந்து எப்படின்னா ஜிஐஎம்ஐயை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. அதாவது வேண்டான்னு சொல்லி செப்பரேட்னா அது வேண்டான்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏக் பெட் மாக்கி நாம், அதாவது எ ட்ரீ இன் தி நேம் ஆஃப் மதர் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2024 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜிஐஎம் இந்த ஸ்கீம் வந்து எப்போ இருந்தது அப்படின்னா 2008. ஓகேவா, அடுத்து the government reports planting 140 crore ஸ்பேலிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த ஸ்பேலிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா யங் ட்ரீ அப்படின்னு அர்த்தம். யங் ட்ரீ அப்படின்னா மரக்கன்று. ஓகேவா, அப்போது கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் planting 140 crore ஸ்பேலிங்ஸ் so far, but the latest forest data exposed the gulf between a tree and a forest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட ரீசெண்ட் ரிப்போர்ட் படி 140 crores வந்து ஸ்பேலிங்ஸ் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் த லேட்டஸ்ட் ஃபாரஸ்ட் டேட்டா வந்து எதை சொல்லுது அப்படின்னா எ கல்ஃப் பிட்வீன் எ ட்ரீ அண்ட் அ ஃபாரஸ்ட் அப்படின்னா எப்படின்னா கேப் விட்டு விட்டு அங்கங்கே அந்த எப்படி சொல்கிறதுனா இப்போ டென்ஸாக இல்லாமல் அங்கங்கே இருக்க மாதிரி. இப்போது இங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம்னு பக்கத்தில் இல்லாமல் இங்கே ஒரு மரம் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு மரம், அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக இங்கே ஒரு மரம், அந்த மாதிரி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து த இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 ரெக்கார்ட்ஸ் எ கெயின் ஆஃப் 1445 square kilometer in green cover but only 156 square kilometer of its true forest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2023 ரெக்கார்ட் படி இந்த 145 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து க்ரீன் கவர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் உண்மையாகவே 156 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் உண்மையான ட்ரூ ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. மீதி இருக்க ரெஸ்ட்டு, அந்த ரெஸ்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரீ கவர் அவுட்சைடட் ரெக்கார்டட் ஃபாரஸ்ட். அதாவது ட்ரீ வந்து அந்த ஃபாரஸ்ட் ரெக்கார்டுன்றதை தாண்டி வெளியே இருக்குது. ஓகேவா, வித்தின் தி ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் த டென்ஸ் கேன்பே இஸ் டைனிங் இன்டு ஸ்க்ரப். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்ஸ் கேன்பே ட்ரைனிங் இன்டு ஸ்க்ரப் அப்படின்னா அதாவது அடர்த்தியாக இருந்திருக்கும்ல மரம். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த காட்டில் மேலே அந்த மரத்தை பார்த்தா அந்த சன் லைட்டு கூட மேலே அதாவது தரையில் விழாத அளவுக்கு அந்த மரமே அந்த சன்லைட்டை தடுத்துரும், அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டென்ஸ் கேன்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இஸ் டைனிங் இன்டு ஸ்க்ரப் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்ன்றது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இதில் மீனிங் கண்டெக்ஸ்டில் எப்படி வரும் அப்படின்னா அங்கங்கே பொத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மரங்கள் அங்கங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து இந்தியா இஸ் பிளான்டிங் மோர் அண்ட் ஃபாரஸ்டிங் லெஸ். இந்தியா ஆனால் பிளான்டிங் அதிகமாக தான் பண்ணுது, ஆனால் ஃபாரஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கம்மியாக இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்கேப்சுலேட். இந்த வேர்ட் என்கேப்சுலேட் அப்படின்றது இந்த கண்டெக்ஸ்டில் என்ன மீனிங்கில் வந்திருக்கு அப்படின்னா ஷார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஷார்டன், ஏதோ ஒரு விஷயத்தை ஷார்டன் பண்ணுறது. இப்போ வந்துட்டு ChatGPTலையோ இல்லை ஏதோ ஒரு ஏஐ இருக்குல்ல, ஏதோ ஒரு ஏஐயில் போயிட்டு நம்ம ஒரு பெரிய பேராகிராஃபை கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு ஷார்டன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதே தான் அதுக்கு ஈக்குவலான இந்த வேர்டு தான் என்கேப்சுலேட். ஓகேவா, இப்போது இந்த என்கேப்சுலேட் திஸ் as much as controversy over the Orwells.
அதாவது ஆரோவில்லோட கான்ட்ரவர்சிக்கு இது ஷார்ட் அண்ட் ஃபார்மாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர்கியூபிளி அப்படின்னா நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மீனிங் அப்படின்னா என்னதுன்னா நியாயமாக அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஆர்கியூபிளி த கண்ட்ரிஸ் மோஸ்ட் டீக்ரேடட் ரேஞ்ச். அதாவது ஆரோவில் வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரி நம்ம இந்தியாவோட மோஸ்ட் டீக்ரேடட் ரேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி அதனோட ஹில் லாக்ஸ் குவாரிட் அவே. அதே மாதிரி அதனுடைய மலை பிரதேசங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா குவாரிட் அவே அப்படின்னா அந்த கல் குவாரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அது குவாரிட் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து இட்ஸ் நேட்டிவ் க்ரோத் ஓவர் ரன் பை தி இன்வென்சிவ் விளையாட்டி கிக்கர் ப்ரோசோஃபிஸ் சோலிஃபரா. அதாவது அதனோட அந்த நேட்டிவ் க்ரோத் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் ரன் பை தி இன்வென்சிவ் விளையாட்டி கிக்கர் ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபெரா. அப்படின்னா இந்த ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபெரான்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அது வந்து என்ன அப்படின்னா அந்த கள்ளி செடி அறுவலை செடியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா இந்த குளத்துல ஆற்றுலாம் வந்துட்டு அந்த ஓரமாக வந்து அந்த அறுவேலை செடி தான் அதிகமாக இருக்கும். அது எனக்கு எக்ஸாக்டாக பேர் தெரில. ஒரு மாதிரி அந்த செடியில் முள்ளாக இருக்கும். அந்த செடி தான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அதனோட நேட்டிவ் க்ரோத்தில் ஃபுல்லாக, அதாவது இயற்கையாக அந்த இடத்துல இருந்த வளங்களை தவிர்த்து இப்போ அதுதான் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இட் இஸ் நவ் டு பி ரெஸ்கியூடு பை அ க்ரீன் வால் ஆஃப் ஃப்ரெஷ் பிளான்டிங் பட் திஸ் அபோரல். அந்த இடத்துல அர்போரல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அர்போர் அப்படின்ற வேர்டு வந்து என்ன, எதனோட ரூட் வேர்டு அப்படின்னா எக்ஸாக்டாக ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. ட்ரீ. ஓகேவா. அதாவது ARBOR அர்போர் அப்படின்றது என்னதுன்னா எக்ஸாக்டாக ட்ரீன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த அர்போரல் அப்படின்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த மரத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மரத்தில் வாழக்கூடியதுன்னா என்னது, இந்த பறவை இந்த மாதிரியான விஷயம் தானே இருக்கும், பேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதைத்தான் அதில் சொல்லியிருக்காங்க. பட் திஸ் அர்போரியல் conscripts cannot undo the damage from years of mining, halt encroachment or summon back on ecosystem that took millennia to form. ஓகேவா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதான் அதில் வந்துட்டு க்ரீன் வால் ஃப்ரெஷ் பிளான்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் அதில் வளர்ந்து அதுலேயே அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நிறையா உயிரினங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இயர்ஸ் ஆஃப் மைனிங்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்த பண்ணதுனால எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனால் திருப்பி அது என்ன தான் பண்ணாலும் அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா பல மில்லியன் இயர்ஸாக வந்ததை திருப்பி நம்மளால் உடனேலாம் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் ரீஸ்டோரேஷன் இஸ் நாட் அ லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ரீஸ்டோரேஷன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க இயற்கை வளம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்டோரேஷன் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு மரம் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அந்த இடத்த திருப்பி பசுமையாக மாற்றலாமே ஒழிய அதனுடைய பழைய லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேயா. அடுத்து CAG's instrument is accountancy and it cannot count and it can count hectares and rupees, not the worth of living forest, and its assessments cannot always capture the practical challenges of implementing missions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த CAG இருக்காங்கள்ல அவங்களோட மெயினான விஷயம் அக்கௌண்டன்சி, ஹெக்டர்ஸை கவுண்ட் பண்ணுறது, ருப்பீஸ் இந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குமே. ஆனால் அவங்களோட அதில் வந்து அந்த லிவிங் ஃபாரஸ்ட்டோட ஒர்த்து வந்து அதனால் CAGனால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது ஒன்றும். இன்னொன்று அவங்களோட ப்ராக்டிக்கல் இந்த மிஷனை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸும் அந்த அசஸ்மெண்ட்டும் கூட CAGயால் அதில் எப்படி சொல்லணும்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அப்படின்றதா இருக்குது. ஹவெவர் இட்ஸ் வெர்டிக்ட் ஸ்டில் லேண்ட்ஸ் a mission to restore India's forest has been allowed to wither while the state busies itself counting trees. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா லாஸ்ட்டில் ஆத்தர், அதாவது இப்போது இந்தியாவோட ஃபாரஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான மிஷனை கவர்மெண்ட் சைட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஆனால் ஸ்டேட் வந்து இன்னும் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரீஸை எண்றதுல தான் கவுண்டிங்கில் தான் வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா பிஸியஸாக இருக்குது. அது தானே ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் ஓவராலாக வந்துட்டு என்ன கதை அப்படின்னா லூசிங் ஃபாரஸ்ட் ஃபார் ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மரத்தை வந்து நம்ம இழக்கிறோம், அதாவது மரத்துக்காக ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு CAG, அதாவது GIMோட CAG வந்து அதுக்கான ஸ்கீமை வந்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமை செக் பண்ணப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்துட்டு எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே அதில் பண்ணது மாதிரி தெரியலை. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஓவராலாக
0.11 மில்லியன் தான் வந்துட்டு அதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, 1.4 மில்லியன் ஹெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கேம்பா, அதுக்கப்புறம் இன்னொன்று மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒருத்தவங்க வந்துட்டு அதில் ஃபண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து அதில் லேபர்ஸ் வச்சு லேண்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க்கும் பிளான்டேஷன் ஒர்க்கும்ன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் வந்து க்ரீன் இந்தியா மிஷன் வந்து ரெண்டையும் கன்வர்ஜென்ஸ் பண்ணணும், அதாவது ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணியிருந்த பிளான் அப்படின்னா, எ நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சில் இருந்த 8 பிளான்ஸில் இது ஒன் ஆஃப் த பிளான்ஸ். ஓகேவா? அதனோட மெயினோட மோட்டோ வந்து என்ன அப்படின்னா 2 பில்லியன் டு 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் சிங்கை வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இது அவங்க போட்டிருந்தது. ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறம் GIMA வந்துட்டு இவங்க லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னுக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறமா புதுசாக வந்து ஏக் பத்மாக்கி நாம் அப்படின்ற அதாவது புது ஸ்கீமில் ஏ ட்ரீ இன் தி நேம் ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லிட்டு 2024 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன ரெக்கார்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா 140 crores வந்து நாங்கள் மரக்கன்றுகளை வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நெருக்கமாக இல்லை, அங்கங்கே செதறி போய் கிடக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெருக்கமாக இருந்த ஃபாரஸ்ட் எல்லாமே இப்போ அங்கங்கே தனித்தனியாக பொத்தலாக கிடக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 ரெக்கார்ட் படி 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் க்ரீன் கவர் ஏரியான்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதில் 156 தான் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து என்னென்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டும், மீதி இருக்க இடம்லாம் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆரவல்லி ரேஞ்ச் பற்றி பேசியிருக்காங்க. ஆரவல்லி ரேஞ்சை இது கூட கம்பேர் பண்ணி எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆரவல்லி ரேஞ்சையும் ரொம்ப மோஸ்ட் டீக்ரேட்டட் ரேஞ்சாக இப்போ நம்ம நாட்டில் மாறிடுச்சு. அதுலேருந்து இயற்கை வளங்கள் எல்லாமே மாறி இப்போ வந்து அங்கங்கே அந்த கள்ளி செடி தான் வந்து அதிகமாக இருக்குது. அது ஒன்று. அங்கேயே வாழ்ந்த உயிரினங்களோட இதெல்லாமே மாறிடுச்சு. என்னதான் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணாலும் லேண்ட்ஸ்கேப்பிங்கு திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதுக்கு ஒரு மிஷன் எடுத்து பண்ணாலும், ஆனால் ஸ்டேட் இன்னும் ட்ரீஸை தான் கவுண்ட் பண்ணுறது தான் முக்கியத்துவம் காமிக்கிறாங்க அப்படின்றத அது ஓவராலாக வந்து இந்த எடிட்டோரியலில் இருக்குது. சரி, இப்போ இந்த எடிட்டோரியல் இந்த கதையை பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது வாட் இஸ் தி பிரைமரி ஃபண்டிங்ஸ் ஆஃப் தி கம்பவுண்ட் ஆடிட் ஜெனரல் பெர்ஃபார்ம்ஸ் ஆடிட் ரிகார்டிங் க்ரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கம்பவுண்ட் CAGயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த GIM ரிகார்டிங் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வந்து இட் சக்ஸஸ்ஃபுல்லி சர்பாஸ்ட் ஆல் இட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எஃபாரஸ்டேஷன் டார்கெட் வித்தின் அ டிகேட். அதாவது டிகேட்குள்ளே அதை அச்சீவ் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. அடுத்து இது அச்சீவ்டு ஆல்மோஸ்ட் நத்திங் இட் செட் அவுட் டு டூ, மேனேஜிங் ஒன்லி எ ஃப்ராக்ஷன் ஆஃப் டார்கெட் ஃபாரஸ்ட் குவாலிட்டி அண்ட் கவரிங் எக்ஸ்பான்ஷன். கரெக்ட். அவங்களால எதுவுமே பண்ணலை. ஒன்லி அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ தான், அதாவது 1/10 மட்டும்தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஆப்ஷன் C. ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின், அண்டர் தி நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் unveiled in 2008 வாட் ஸ்பெசிஃபிக் கமிட்மெண்ட் டிட் இந்தியா பிளெஜ் டு தி பாரிஸ் அக்ரிமெண்ட். அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட்டு 2008 இந்தியா சைன் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து டு பிளான்ட் 140 crores ஸ்பேலிங்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ தி ஸ்கீம் டிரைவ்ட் பை 2025 அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் டு கன்வெர்ட் ஆல் சப்ஸ்கிரைன்ஸ் இன்டூ டென்ஸ் ஃபாரஸ்ட் கம்பெனியன் பை 2030 சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. டு கிரியேட் அடிஷ்னல் கார்பன் சிங்க் ஆஃப் 2.5 பில்லியன் டு 3 பில்லியன் டன்ஸ் பை 2030. அதாவது இதை வச்சு தான் அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஆப்ஷன் C. அடுத்து which tree plantation drive has practically replaced green india mission in current government implementation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் க்ரீன் வால் ப்ராஜெக்டான்னு சொல்லி கேட்டால் அந்த க்ரீன் வால் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து தான் அந்த அரவச்செடியெல்லாம் இது சரி பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து அது வந்து ஒரு புதுசு ப்ராஜெக்டாக அவங்க சொல்லலை. ஓகேவா? என்ன ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏக் பத்மாக்கி நாம், அதாவது எ ட்ரீ இன் தி நேம் ஆஃப் மதர், இதுதான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் B. அடுத்து அக்கார்டிங் டு தி இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 வாட் டிட் தி ஆக்சுவல் பிரேக் டவுன் ஆஃப் தி 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் க்ரீன் கவர் கெயின் ரிவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 2023 ரிப்போர்ட் படி ஆக்சுவல் பிரேக் டவுன் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? த என்டையர் கெயின் கன்சிஸ்ட் ஆஃப் டென்ஸ் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரூ ஃபாரஸ்டான்னு சொல்லி கேட்டால் இல்லை, தப்பு. Only 156 square kilometer was true forest, while 1289 square kilometer was tree cover outside the recorded forest. இதுதான் நடந்தது.
அந்த 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் 156 தான் வந்துட்டு ஆக்சுவலாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. மீதியெல்லாம் வந்துட்டு என்னென்னா அவுட் சைடு ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. அடுத்து இந்த கொஸ்டின், வாட் வேர் த கோர் அனிமேட்டிங் ஐடியாஸ் பிகைன் தி ஒரிஜினல் கான்செப்ஷன் ஆஃப் தி ஜிஐஎம்? ஜிஐஎம்மோட ஒரிஜினலாக அவங்களுடைய மோட்டோ அந்த நோக்கம் தான் என்ன அப்படின்னா கமர்ஷியல் டிம்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் டைவர்ஷன். இது கிடையாது. அர்பன் லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் டூரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பயோடைவர்சிட்டி, வாட்டர், கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் அண்ட் தி ரிவைவல் ஆஃப் ஹேபிட், இதுதான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஜிஐஎம்மோட மோட்டோ வந்து இந்த பயோடைவர்சிட்டி, வாட்டர், கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் அண்ட் தி ரிவைவல் ஆஃப் ஹேபிட். ஓகேவா, அதுதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின், விச் இன்வென்சிவ் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ட் அஸ் ஹேவிங் ஓவர் ரன் தி நேட்டிவ் க்ரோத் ஆஃப் தி டீக்ரேடட் ஆரவல்லி ரேஞ்ச்? அதாவது இந்த ஆரவல்லி ரேஞ்சோட ஆரவல்லி ரேஞ்சில் இருந்த நேட்டிவ்லாம் வந்து ஓவர் ரன், அதெல்லாம் வந்து அழிஞ்சு போனதுக்கான காரணம் வந்து எந்த செடி அப்படின்னு சொல்லி எந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னா ப்ரோசோபிஸ் ஜூலிஃபெரா, விளையாட்டி கிக்கர். அதாவது என்னதுன்னா அதுதான் அந்த அரவச்செடியாக கள்ளி செடியோதோன்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. ஓகேவா. அடுத்து இந்த கொஸ்டின், why does the author argue that restoration is not landscaping in reference to the process green wall for the Aravallis? இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆத்தர் வந்து எதுக்கு ரீஸ்டோரேஷன் வந்து நாட் லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் தி ரெஃபரன்ஸ் டு தி ப்ரொபோஸ்டு க்ரீன் வால் அப்படின்னு சொல்லி ஃபார் தி ஆரவல்லிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கதா இதில் கொஸ்டின் இருக்கா. ஸோ இதில் நம்ம யோசிச்சு பார்த்தா அதில் நம்ம ஆக்சுவலாக என்ன கதை பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் நம்ம அந்த பிளான்ஸோ வச்சாலோ என்ன தான் மரக்கன்றெல்லாம் நட்டாலும் அந்த அழிஞ்சு போன அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி கொண்டு வர முடியாதுல்ல, அதுதானே அதில் எக்ஸாக்ட் பாயிண்ட்டு. அது ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஃப்ரெஷ் பிளான்டிங் கேனாட் அன்டூ இயர்ஸ் ஆஃப் மைனிங் டேமேஜ், ஹால்ட் என்க்ரோச்மெண்ட் ஆர் கிரியேட் அ மில்லினியா ஓல்டு எக்கோசிஸ்டம். ஆக்சுவலாக இது கரெக்டு தான். அடுத்து பிகாஸ் a landscaping requires more financial investment than the CAG is willing to audit-ன்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் த green wall is designed strictly for urban areas rather than hilly terrain-ன்னு கேட்டால் இதுவும் இல்லை. The because landscaping utilize native species while the green wall relies entirely on non-living materials-ன்னு சொல்லி கேட்டால் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான். இதோட இன்றைக்கி எடிட்டோரியல் முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு எடிட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்யூ.